வெல்கம் டு பார்ட் 23 ஆஃப் காலேஜ் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ போன வீடியோவில் எஸ்ஐபி லம்சம் அப்படிங்கிற பற்றி என்னென்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை எஸ்ஐபி வந்து என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து எண்ணெயோட ரேட் வந்து 10 ரூபா இருக்குது, அடுத்த மாதம் 11 ரூபா, அடுத்த மாதம் 9 ரூபா, அடுத்த மாதம் 8 ரூபா, அடுத்த மாதம் 15 ரூபா, அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது நீங்கள் வாங்குற யூனிட்ஸ் வந்து ஆவரேஜ் ஆகி, அதாவது உங்களோட மார்க்கெட்டோட பீக்கில் ரொம்ப கம்மியாக யூனிட்ஸ் வாங்காமல் அதை தடுத்து யூனிட்ஸ் ஆவரேஜ் பண்ணி வாங்குற மாதிரி இது ஹெல்ப் பண்ணும். இதே நீங்கள் வந்து ஒரு டைமில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ண தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு டைமில் வாங்குறீங்க, அடுத்த மாதமே வந்து அந்த என்ஐவியோட விலை குறைஞ்சிருதுன்னா அதே யூனிட்ஸ் நீங்கள் அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னால உங்களுக்கு என்ஐவி வந்து உங்களுக்கு ஒரு மினிமல் ரேட்டில் பண்ணி நல்ல ஒரு பெட்டராக உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வரும். இதை ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கோட கான்செப்ட். அண்ட் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. பை பை.